எதுக்கு இந்த உடையை போட்டு விட்டா? அப்படின்னா என்ன கொடுமைப்படுத்தி என்கிட்ட இருந்து தகவல் தெரிஞ்சுக்க வரலையா? நல்ல வாசனை அடிக்குது. போர்ல தோத்து போன ஒரு கைதுக்கு ஏன் இவ்வளவு பணிவிட பண்றாங்க? இவங்க என்ன எதுக்கு இப்படி தயார் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. முடிஞ்சிருச்சு. இப்பதான் நீ பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்க. இல்லனா கைதிங்களெல்லாம் இப்படிதான் பாத்துக்கிறது காட்டுவாசிங்களோட பழக்கமா? ஒருவேளை இடி இடிக்குதா? என்ன சத்தம் அது? இல்லவே இல்ல. யாரால இப்படி சத்தம் போட முடியும்னு நீ நினைக்கிற? அது அவனேதான். தயாராகிட்ட போல. ராத்திரி ஒண்ணு நான் பார்த்ததை விட பகல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம சண்டை போட்டுட்டு இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. என்ன அறிமுகப்படுத்துற? தலை சிறந்த ஓல்டன் ஒற்றை கண்ணனோட வாரிசு நான் தான், கம்பீர குரல் வியோ. மறுபடியும் பக்கத்துல இருந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா தெரியறான். தங்க நிற கண்களை பார்த்தாலே தெரியுதா இவன் மனுஷனா இருக்க முடியாது. நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கலந்துகிட்ட கிழக்கு நோக்கிய பயணத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அது வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் உண்மைன்னு புரியுதா? உன் கண்களை பார்த்தாலே என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நான் இல்டோரியன் ராஜ்யத்தை சேர்ந்த லேவரன் மார்கரெட்ஸை சேர்ந்தவன். முன்னாள் அரசர் மேத்யூஸோட சின்ன பொண்ணு. கிழக்கு படையோட முதல் படை தளபதியா இருக்கு செரஃபினா டி லேவலண்ட். வாழ்றதுக்கு கருணை காட்டுன்னு கெஞ்சுவன் எதிர்பார்க்காத. உன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் நீ என்ன கொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவன் என்ன பண்ணாலும் என் கௌரவத்துக்கு குறையே வராது. செரஃபினாவா? சேராங்கிறதும் ஒரு நல்ல பேரு தான். எதுக்கு தேவையில்லாம நீ பண்ண தியாகத்தை பத்தி பேசிட்டு இருந்த? உன்னை தூக்கிட்டு வந்ததுக்கு காரணம் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக மட்டும்தான். கல்யாணமா? அதுவும் என்னையா? உங்களுக்கு இந்த அனிமி நேம் தெரியணுமா? அப்போ அனிமின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.